சிக்கன் கிரேவி வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இட்லி, சாதம், தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. 4 பழமான தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 10 முந்திரி, 15 பாதாம் இது சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பை பற்ற வச்சு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்குங்க. மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மசாலா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். வதக்கிட்டு அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. அரை மூடி தேங்காய், அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி பால் புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தேங்காய் பாலை ஊற்றி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சாப்பிட்றதுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. சிக்கன் கிரேவி வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இட்லி, சாதம், தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. 4 பழமான தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 10 முந்திரி, 15 பாதாம் இது சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பை பற்ற வச்சு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்குங்க. மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மசாலா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். வதக்கிட்டு அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. அரை மூடி தேங்காய், அரை ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி பால் புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ தேங்காய் பாலை ஊற்றி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சாப்பிட்றதுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. சிக்கன் கிரேவி வித்தியாசமான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இட்லி, சாதம், தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. 4 பழமான தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 10 முந்திரி, 15 பாதாம் இது சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பை பற்ற வச்சு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்குங்க. மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மசாலா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். வதக்கிட்டு அரைச்ச விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. அரை மூடி தேங்காய், அரை ஸ்பூன் கசகசா